அது தப்பு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அவர் கூட்டம் வந்ததில அவருக்கு அது சம்மந்தமே கிடையாது. அதுக்காக சம்மந்தம் இல்லாம அவர் பண்றதுக்கு அவர் மூலியமா அவரால ஒண்ணுமே கிடையாது. ம். கூட்ட நெரிசல் வந்து வேற யார் காரணங்களும் இருக்கலாம். ம். அவர் காரணம் இருக்காது. ம். எப்படி அவர் காரணம்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அவர் கைது பண்ணது அவர் எதனா பண்ணாரா? எதுவும் பண்ணல. அவர் சும்மா எல்லா மீட்டிங்கும் வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு போனாரு. அதில் என்ன குறை இருக்குது? அதான் என்னோட விருப்பம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. சரிங்க. ஆனால் அவர் மேலே ஒரு தப்பு கிடையாது. அது தவறு. ரொம்ப தவறு சார். விஜய் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து இருக்க ஆளுங்கட்சி முதலமைச்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஸ்பீச் நேற்றுக்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வந்து வன்மையா இல்லை, அவர் ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. வன்முறையா பேசின மாதிரி சொன்னாங்க. இல்லை அவர் ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. அவர் கைது செய்யணும்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அங்கே போலீஸ்லாம் நிறைய போட்டுருக்கணும். ம். இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜனம் நிறைய வரும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து அங்கே வந்து வேலைகளை பார்த்துருக்கணும். இது வந்து விஜய் மேலே தப்பு சொல்ல முடியாது, யார் மேலே தப்பு சொல்ல முடியாது. போலீஸ் நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் மக்களை இது பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுறது? தற்செயலாக நடந்தது. யாராக இருந்தாலும் நடிகரை பார்க்க சின்ன குழந்தைங்கள கூட்டணும்னு அவசியம் கிடையாது. பொதுமக்கள் மேலே தப்பு இருக்குது. விஜய் கைது செய்யணும்னு சொல்றாங்களே, உங்களுக்கு ஓகேயா?